நெறைய பேர் அமித் பார்கவ நாமினேட் பண்ணாங்க. என்ன ரீசன் வச்சாங்க அப்டின்னா, வீக்கெண்ட் எபிசோட்லயுமே விஜய் சேதுபதி அவர்கள் இத வந்து கேட்டிருப்பாங்க. அமித்துக்கு ஒரு வலி அப்டின்னா, உங்களுக்கு அது வலிக்குது தானே. அப்புறம் எப்டி நீங்க பார்வதிய பார்த்து மாசம் மாசம் வர வலி தானே. ஏன்னா அன்னைக்கு பார்வதி 3 தடவ அழுததெல்லாம் அவங்க வந்து பிஎம்எஸ்ஸிங் அப்டின்ற மாரி அத தெளிவா சொல்லிட்டாங்க. அந்த மாரி வீக்கல்ஸுமே அத அட்ரஸ் பண்ணாங்க. ஸோ மாசம் மாசம் வர வலி தானே. இதுல என்ன இருக்கு? தெரிஞ்சு தானே உள்ள வரீங்க அப்டின்னு அமித் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து நெறைய லேடீஸ் அஃபெண்ட் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி உங்க வீட்டுல லேடிஸ் இருக்காங்க, உங்களுக்கு பொன் குழந்தைங்க இருக்காங்க, எப்படி நீங்க பார்வதியை பார்த்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்வீங்க? விஜய் சேதுபதியுமே அது சொன்ன தப்பு தானே அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அமித் வந்து தப்பு தான் அப்படின்னு சொன்னாங்க. பட் அதை வந்து நாமினேஷனுக்கு ஒரு ரீசனா வச்சு அமித்தை வந்து நாமினேட் பண்ணாங்க. எஃப்ஜேவை வந்து நாமினேட் பண்ணாங்க. எஃப்ஜேவை நாமினேட் பண்ண மிகப்பெரிய ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, எஃப்ஜேக்கு வந்து அந்த ஸ்கூல் டாஸ்க்ல கையில் அடிபட்டிருக்கும். பட் அவர் வந்து சாண்ட்ரா கிட்ட சொல்லியிருப்பாரு, எனக்கு பெரிய அடியெல்லாம் இல்லை, பார்வதியா எல்லா வேலையும் வந்து செய்யட்டும் அப்படின்றதுனால தான் நான் வந்து அடிபட்டுச்சுன்னு ஃபேக் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டார். சபரி வந்து இல்லை எனக்கு தெரியாது, அவன் அடிபட்டது ரத்தம் வந்ததுலாம் உண்மைதான், பட் அவ்வளோ பெரிய அடி இல்லை, அவன் நினச்சிருந்தா வேலை செஞ்சுருக்கலாம் அப்படின்ற மாதிரி